ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரமில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சிவன் கோவில். நகரங்களின் சிறந்தது காஞ்சி என்று சொல்வார்கள். இந்த கோயில் 1300 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான திருக்கோயில். இது கோயில் உள்ள மூலவர்கிட்ட சிவன் பார்வதி உருவங்களை நாம் தரிசிக்க முடியும். பார்வதி தேவியினால் மண்ணினால் வடிவமைக்கப்பட்ட சிவலிங்கத்தையும் நாம் தரிசிக்க முடியும். இந்த கோவிலில் பிரலகாய அம்மன் சன்னதி இருக்கு. பார்வதி தேவி வந்து கைலாயத்தில் சிவனின் கண்களை மூடி விடுகிறார்கள். அதனால் பூலோகமே இருண்டு விடுகிறது. எல்லாமே ஒரு க்ஷணம் நின்று விடுகிறது. சிவனுக்கு கோபம் வந்து, நீ பூலோகத்தில் சென்று தவம் இயற்றி வந்து என்னை அடைவாய் என்று சொல்கிறாரு. காமாட்சி தேவி அதே மாதிரி இங்கே வந்து கடும் தவம் புரிகிறாங்க. கடும் தவம் புரிஞ்சு இங்கே ஈசனை மணந்து கொள்கிறார்கள். இங்கே மாமரத்தின் அடியில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெறுகிறது. அது இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் தான் நடைபெறுகிறது. பார்வதி தேவி மண்ணினாலேயே சிவலிங்கத்தை வடிவமைக்கிறாங்க. அந்த லிங்கம்தான் இப்போவும் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் கிடையாது. இப்போ கோயிலில் புனரமைப்பு பணி நடந்துட்டுருக்கு. ஆனாலும் நம்ம மூலவர் சிவனை நாம் தரிசிக்கலாம். இதுதான் கோயிலின் உள்ளேயே நம் நுழையும் போது இருக்கிற திருக்குளம். இது கோயிலுக்குள்ளேயே ஒரு குளம் இருக்குது. கோயிலுக்கு வெளியிலையும் ஒரு குளம் இருக்குது. இந்த கோயிலுக்கு இந்த கோயிலோட தல மரம் வந்து மாமரம். அது வந்து 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அந்த மரம். இந்த கோவில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் சோழர்களும் இதனை பராமரித்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் ஸ்படிகலிங்கமும் உள்ளது. இந்த தூண்களிலெல்லாம் சிற்பங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். இந்த கோவில் முக்தி தரும் தலங்களில் முதன்மை பெற்ற திருத்தலமாகும். தேவார பாடல்களால் பாடப்பெற்றது இத்திருத்தலம். இதுதான் அந்த பழமையான மாமரத்தின் அடியில் ஈசனை பார்வதி தேவி மனம் புரிந்த இடம். இது இப்போ வந்து இங்கே புனரமைப்பு பணி நடந்துட்டுருக்கிறதால உள்ளே போக அலோவ் பண்ணலை. இந்த கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில். இந்த மாமரத்தின் வயது 3500 வருடங்களுக்கும் மேற்பட்டது. 4 கிளைகளில் 4 விதமான ருசியும் உருவமும் உள்ள மாங்கனிகள் கொடுக்கின்றன இந்த மாமரம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் வந்து இங்கே உள்ள மாமரத்தில் விளைந்த மாங்கனிகளை சாப்பிட்டால் விரைவிலேயே குழந்தை பிறக்கும் என்பது இங்கு உள்ள நம்பிக்கை. இந்த மூலவரை சுற்றிலுமே லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. பழைய காலத்தில் பார்வதி தேவி தவம் ஏற்றும் போது கங்கை நீர் பெருக்கெடுத்து வருகிறது. அதற்கு பயந்து பார்வதி தேவி சிவலிங்கத்தை தழுவிக்கொள்கிறார்கள். அந்த லிங்கத்தில் தழும்புகளும் உள்ளது. அது இன்றளவும் நாம் காண முடியும். இங்கே இந்த சிலையில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வந்து சிவனுக்கு பார்வதி தேவி தாரை வார்த்து தரும் காட்சி அழகாக சிற்பத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பார்வதி தேவி வந்து சிவன் கண்களை மூடிடுறாங்க. அந்த சிலையும் இங்கே இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரம் வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள். இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில். இது கோயிலின் வெளிப்பிரகார தோற்றம். தேவார பாடல்களில் பாடப்பெற்ற திருத்தலம். இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைதியாக இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரம் வந்தால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள்.
சிவகாஞ்சின்னு சொல்லுவாங்க. சிவகாஞ்சியில் இருக்குது இந்த கோயில். இதுதான் இன்னொரு குளம். இது ரோட்லேயே இருக்குது இந்த குளம். ஆனால் இந்த குளம் புனரமைக்கப்படவில்லை. இந்த கோயிலுக்கு 2 குளம் இருக்குது.